சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினை திமுகவின் உடன்பிறப்புகள் ஏமாற்றியுள்ளார்கள். சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரே அணியில் தமிழ்நாடு என்பதை தொடங்கி வைத்தார். கிட்டத்தட்ட 50 லட்சம் உடன்பிறப்புகள் புதிதாக திமுகவில் இணைந்திருப்பதாக சமூக வலைதளங்களில் திமுகவின் உடன்பிறப்புகள் மூலமாக பெருமை அடைகிறேன் என்பதையும் தெரிவித்திருந்தார். ஆனால் உண்மை தன்மை தற்பொழுது வெளியாகியுள்ளது. திமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் வீடுகளுக்கு செல்லும் பொழுது அங்குள்ள பொதுமக்கள் விரட்டி அடித்திருப்பதை வீடியோ மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். குறிப்பாக 2026 சட்டசபை தேர்தலில் வயது மூப்பு அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு 2வது முறை வாய்ப்பு வழங்கப்படாது என்பதையும் உதயநிதி அறிவித்திருந்தார். ஆனால் இங்குதான் மிகப்பெரிய ஒரு சிக்கல். அதற்கு மாஜி அமைச்சராக வரக்கூடியவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? ஏனென்றால் துரைமுருகனாக இருக்கட்டும், பொன்முடி, KN நேரு இவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய MLAக்கள் களத்தில் இறங்கி வேலையும் செய்ய மாட்டார்கள். திமுகவின் தலைமைக்குத்தானே கட்டுப்படுவார்கள், துரைமுருகனுக்கு கட்டுப்படுவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கட்டுப்படுவார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக திமுகவிற்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருவதாலும் திமுகவின் நிர்வாகிகள் காவல்துறைகளை கைக்குள் வைத்திருப்பதாலும் பல்வேறு பிரச்சனைகள் ஸ்டாலினுக்கு சூழ்ந்து வருகிறது. ஏறத்தாழ 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 9 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு பிரச்சனைகளை திமுகவின் நிர்வாகிகள் கொண்டு வருவதால் அதை சமாளிப்பதற்கே ஸ்டாலினுக்கு நேரம் போகவில்லை. இதில் எங்கூடி பிரச்சாரத்திற்கு செல்வது என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 50 லட்சம் புதிய உறுப்பினர்கள் சேர்த்ததாக கூறியது அனைத்துமே தற்பொழுது பொய்யான தகவல்தான் என்பதை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருப்பதன் காரணமாக திமுக இந்த முறை வெற்றியடைவது கடினம்தான். ஏனென்றால் ஸ்டாலினுக்கு எதிராக களத்தில் அதிமுக இருக்கிறதோ இல்லையோ, விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்களது பட்டாளம் இந்த முறை ஓட்டு சதவீதம் அதிகமானாலே தமிழகத்தில் பல மாற்றங்கள் நடக்கும். அதாவது யார் வெற்றி அடைகிறார் என்பதை விட ஓட்டு சதவீதம்தான் ஒரு கட்சியின் வெற்றியை தீர்மானிக்கும். அந்த அடிப்படையில் கடந்த தேர்தல்களை விட இந்த முறை தேர்தலில் ஓட்டு சதவீதம் அதிகமாகும். அப்படி அதிகமாகினால் நிச்சயம் அது திமுகவிற்கு மிகப்பெரிய பாதகமாகவே முடியும். ஏனென்றால் 3.5% வித்தியாசத்தில்தான் சட்டசபை தேர்தலில் வெற்றியடைந்திருந்தது.